இந்த ரெண்டு கேள்வியும் வந்து நீட்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. பட் ஒரே ஃபார்முலால இருந்து வந்ததுனால ரெண்டு கொஸ்டினும் சைமல்டேனியஸா அப்படியே பார்க்க போறோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா. கிடைச்ச ஈக்குவேஷன்ஸை கிவன் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்ச ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண உடனே ஆன்சர் வரப்போகுது. இப்படிதான் நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபார்முலாஸ் நீங்க பார்க்க போறோம். A bullet is fired with initial speed. ஸோ கிவன் எடுத்துக்கலாமா? இனிஷியல் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆஸ் யூஷுவல். டாபிக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லியாச்சு. இனிஷியல் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, இதுதான் u. ஆங்கிள் கொடுத்துட்டாங்க தீட்டா. சரிங்களா? ஸோ கிவன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு h max. h maxக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், h max = u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g அப்படின்னு போட்டாச்சு. இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லா காம்பனண்ட் கிடைச்சிருச்சா பாருங்க. h max = u, u வேல்யூ இருக்கு, u ஸ்கொயர் பண்ண போறீங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் பண்ண போறீங்க 2g. யூஸ்வலாவே g அப்படின்றத 10 எடுத்துக்கிறணும். சரிங்களா? அவங்க கொடுத்துட்டாங்கன்னா 10 எடுத்துக்கலாம், அல்லது ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது போடணும். இந்த கொஸ்டின்ஸில் இன்கேஸ் கொடுக்கல, யூஸ்வலாக 10 எடுத்துக்கன்னு கொடுத்துருவாங்க. 10 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லை 9.8 எடுத்தால் தான் அக்யூரேட் வேல்யூ வருது, 9 எடுத்துக்க வேண்டியதான், 9.8 போட்டுக்கலாம். ரெண்டு கொஸ்டினுக்குமே சிமிலர் தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. h max போடலாமா? h max = u ஸ்கொயர் 280. ஸ்கொயர் பண்ணோம்னா 280 × 280 sin ஸ்கொயர், அதுவும் ஸ்கொயர் தான். இப்போ ஆங்கிள் வந்து sin 30 1/2 × 1/2 அல்லது 0.5 அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க. அப்புறம் கீழே g 10 m/s ஸ்கொயர்னு அவங்க கொடுக்கல. ஸோ 2 × g யோட வேல்யூ 9.8 எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எப்போ அந்த கேஸில் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நீங்க பாருங்க 9.8 எடுக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? 10 கூட எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து உங்களுக்கு வர்றது இதுக்கு க்ளோஸ் வேல்யூவா இருக்கு. இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்க, 2000 இருக்கு, 1000 இருக்கு, 3000 இருக்கு, 2800 இருக்கு. சரிங்களா? இதுல நீங்க உங்களுக்கு வர்ற ஆன்சர்ல ரெண்டு ஆப்ஷன்ல கன்ஃபியூஷன் இருந்தா மட்டும் நீங்க 9.8 அக்யூரேட்டா எடுத்தா போதுமானது. அப்படி ஒன்றும் இந்த வேல்யூஸ் வந்து க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 2000க்கும் 1000க்கும் 1000 நம்பர்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கு. நம்ம எதுக்கும் செஞ்சு பார்த்துடலாம். செஞ்சு பார்த்துட்டு எந்த வேல்யூ க்ளோஸா இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் 9.8 அக்யூரேட்டா எடுத்தா என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எந்த கேஸில் நீங்கள் 9.8 எடுக்கணும், கொஸ்டினில் கொடுத்தா மட்டும்தான் அப்படி எடுக்கணுமா அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாருங்க 280 இதை சால்வ் பண்ணீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க. 280 14 டைம்ஸ் 0 ஒரு 70. சரியா? நீங்கள் இதை மேலே உள்ளதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. 1 4 2 8 140. ஓகே, நீங்கள் ரவுண்டாக 10 வச்சு பண்ணீங்கன்னா இதில் ஒரு 0 போயிடுது. ஸோ 140 × 70/10. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 10 வச்சு பண்ணி பார்ப்போம். ஸோ 140 × 7 நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். 0 28 7 9 980 உங்களுக்கு கிடைக்குது. சரியா? இப்போ க்ளோஸ் வேல்யூ எதுன்னு பாருங்க. 2000 1000 3000 2800. சரியா? க்ளோஸ் வேல்யூ என்னவா இருக்கு? 980க்கு 1000. ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி போட்டுடலாம். இல்லை 9.8 தான் எடுக்கணும், அவங்க G10 கொடுக்கல. மோரோவர் எந்த கேஸில் அப்படி நீங்கள் அக்யூரேட்டாக எடுக்கணும்னா, இந்த 2000 2050 2000 1000 1100 3000 கொடுத்துட்டு 3045 இந்த மாதிரி வேல்யூஸ், ரெண்டு வேல்யூஸ் கிடையில ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்குது இந்த ஆப்ஷன்ஸில் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அக்யூரேட் வேல்யூ போட்டு நீங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா லாட் ஆஃப் டைம் வந்து கன்சியூம் ஆக விடாமல் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம செஞ்சதில் அந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின்ல சேம் அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் இதில் போட்டு பார்ப்போம். கிரிக்கெட்டர் வந்து ஒரு பாலை 20 m/s ஸ்பீடில் தூக்கி போடுறார். அதாவது u = 20, ஆங்கிள் தீட்டா = 30, h max இவ்வளோதான். ரெண்டு கிவன் வேல்யூ ஒன்று கேட்டிருக்காங்க, ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிடலாம், h maxல அப்படியே ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். u ஸ்கொயர் என்ன 20 20 sin ஸ்கொயர் சேம் 1/2 × 1/2. சிமிலர் ரெண்டு கொஸ்டின் ஒரே தான் போட்டிருக்கும்.
ஒரே மாதிரி ஃபார்முலா, ஒரே மாதிரி. அடுத்தடுத்த வருஷம் நீட்டில் கேட்ட கேள்வி தான் அது. டினாமினேட்டரில் பாருங்க 2 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் 10க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க, 2வை கேன்சல் பண்ணிடலாம். 24 இருக்கு, 5 டைம்ஸ் இருக்கு. இப்போ ஹச் மேக்ஸ் 5. கிவன் ஆப்ஷனில் இது ஆப்ஷன் பி 5 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் கூட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதை வச்சுட்டு கிவன் வேல்யூ அப்படியே இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பில் தான் ஆன்சர் வந்துருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சா கொஸ்டினை, அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா, இது உங்களுக்கு எந்த டாபிக் சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை டீகோட் பண்ணி அதுலேருந்து இந்த கிவன் வேல்யூக்கு எந்த ஃபார்முலா சூட்டபுளாக இருக்குது, சூட்டபுள் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், சீக்கிரமாகவே ஆன்சர் வரும். ப்ரீவியஸ் இயர் நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ அடுத்து ஜேஇயில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் 2 கொஸ்டின் நம்ம இதில் பார்க்க போகிறோம். an object is thrown, கொஸ்டின் பாருங்க, thrown with kinetic energy ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிட்ட ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க அல்லது வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் தீட்டா, அதாவது ஆங்கிள் தீட்டா வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ கிவன் எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜி சிம்பிளாக ஈன்னு எடுத்துக்கலாம். இதுதான் கைனடிக் எனர்ஜி. ஆங்கிள் தீட்டா 60 டிகிரி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபைண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஹச் மேக்ஸ், இதான் கேட்குறாங்க. இவ்வளோதான் இது கிவன். கேட்டது என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிட்டோம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதுதான் ஹச் மேக்ஸ். ஓகேங்களா? இப்போ கைனடிக் எனர்ஜியில் கேட்டிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ½ mv ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலா இது யூஸ் பண்ண தேவையில்லை. பாருங்க, கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்ததுனால இந்த ஃபார்முலாவை ½ m, இது என்னது, v cos theta அப்படின்னு வச்சுக்கலாமா? v cos theta ஸ்கொயர். சரிங்களா? நம்ம ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் எல்லாத்துலையும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதனால vன்றது தான் v cos theta போட்டுக்கிறோம். இதுதான் இப்போ கைனடிக் எனர்ஜி. ஸோ இப்போ ½ ஆங்கிள் என்ன 60 டிகிரி, m v cos 60 டிகிரி. இப்போ என்ன கிடைச்சிருச்சு? ½ m v ஸ்கொயர் cos 60ன்றது 1/2. 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இதுக்கும் காமன் தானே, பிராக்கெட்ல இருக்கிறனால விக்கும் இந்த ஸ்கொயர் வரும். cos 60 டிகிரி அதுக்கும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ cos 60ன்றது 1/2 ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் 1/4. அப்போனா 1/2 mv ஸ்கொயர். இதை நீங்கள் கைனடிக் எனர்ஜி சொல்லிடலாம் by 4. ஆர் எல்ஸ் கைனடிக் எனர்ஜி ஈன்னு தானே வச்சிருக்கோம், கைனடிக் எனர்ஜி ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ E by 4. இதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான். ஸோ அப்போ அவங்க நம்ம நார்மலாக ஹச் மேக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அது தேவையா, அப்படி அதில் போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இல்லை, அது தேவையில்லை. என்ன கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலாவில் இந்த விக்கு பதில் v cos theta அப்படின்னு போட்டிருக்கோம். ஹரிசாண்டல் காம்பனண்ட் v cos theta போட்டாச்சு. இப்போ v cos thetaவோட தீட்டா வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். போட்டிங்கன்னா E/4ன்னு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதுபடி ஆன்சர் வந்து E/4 ஆப்ஷன் சியில் இருக்கு. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலயே ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி 15 மீட்டர், அதாவது u கொடுத்துருக்காங்க, இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. u என்ன கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் தீட்டா, ஹரிசாண்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. h மேக்ஸ் r மேக்ஸ் ரெண்டு ஈக்குவல். இதுதான் ஹிண்ட், நமக்கு கிடைச்ச ஹிண்ட். இவ்வளோதான். இதுல இருந்து அவங்க ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க, தீட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? vy/vx இதுதான் tan தீட்டா. இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிக்கணும்னா tan இன்வர்ஸ் vy/vx தீட்டா அப்படி சொல்லிடலாம். சரியா? இந்த மாதிரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்
அல்லது காசு சைன் இப்படி எழுதினீங்கன்னா டேன் தீட்டாவை நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கீங்கல்ல, Vy by Vx ஈக்குவல் டு டேன் தீட்டா, சரிங்களா? ஸ்லோப்போட ஃபார்முலா தானே, அப்படி கூட வச்சுக்கலாம். V ஸ்கொயருக்கு இந்த Vy கேன்சல் பண்ணுங்க, Vy by Vx, இந்த Vx கீழே வந்துருச்சு, இந்த Vy அப்படியே இருக்கு, 2 அங்கே மல்டிபிள் பண்ணிடுங்க, G கேன்சல் பண்ணிட்டு 4னு போட்டுடலாம். இதான் tan தீட்டா. tan theta equal to 4, theta equal to tan inverse 4. அப்போ tan theta ஓட வேல்யூ அதான் ஆங்கிள் கேட்டிருக்காங்க, tan inverse 4. 4 எங்க இருக்கு? ஆப்ஷன் D ல இருக்கு. ஆப்ஷன் D தான் கரெக்ட்.